ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்லி உருளைக்கிழங்கு தான், நான் வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்கல. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வந்துட்டு அவிய போட்டுக்கோங்க. ஒரு விசில் கூட வரக்கூடாதுங்க, அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சிரும் ரொம்ப. இப்போது குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து பொரியட்டுங்க. பொரிஞ்ச பிறகு வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு 4 வெங்காயம், 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்துட்டு அதில் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வரணுங்க. வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் அதில் வந்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுவுமே ப்ரௌன் கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன மசாலா ஆட் பண்ணேன்னா, மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் வந்துட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 சில்லி வந்து சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். அதனாட்டி நிறைய சில்லி பவுடர் வந்து போட்டுறாதீங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா வந்துட்டு அந்த மசாலா வாட போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு இது பண்ணுங்கள், ஷோக் பண்ணுங்கள் இந்த வெங்காயம் தக்காளியோட. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்லங்க, அதை வந்து பீல் பண்ணிடுங்க. பீல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நசுக்கி விடுங்க. நசுக்கின பிறகு வந்துட்டு இப்போ அந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அதில் நல்லா இது பண்ணட்டும் வெங்காயம் தக்காளியோட. அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா இல்லை மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனாட்டி கொஞ்சம் வந்துட்டு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறாதீங்க. 2 சின்ன டம்ளரில் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 2 சின்ன டம்ளரில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து மல்லித்தழை இருந்துச்சுன்னா மல்லித்தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த வேரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேங்க. சிலர் வந்து இலையை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட விருப்பம். நான் தண்டெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வதக்கும் போதே கொஞ்சம் நிறையா உப்பு போட்டேன். எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சப்பாத்தி, பூரி கூட வந்துட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் தாராளமாக. அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாங்க. கொஞ்சம் சாப்பாடு கூட வந்து தொட்டுக்கிற மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.